ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை தைரியம். வாங்க பார்க்கலாம். ஒரு காட்டில் ஒரு முயல் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த முயலுக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் வேடன் விரட்டுறான், இன்னொரு பக்கம் நாய், இன்னொரு பக்கம் புலி. இப்படியே அந்த முயல் எந்த பக்கம் திரும்பினாலுமே எதிரிகள் துரத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படி எல்லா உயிரினங்களையுமே பார்த்து பயந்து பயந்து வாழ்கிறதுக்கு நம்ம வாழாமலே இருக்கலாம். வாழ நமக்கு தகுதியே கிடையாது. நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது. எப்படியெல்லாம் தற்கொலை செய்யலாம் அப்படின்னு சிந்திச்சு பார்க்குது. கடைசியாக சரி குளத்தில் குதித்து தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்கு நடந்து போகுது. அப்போ முயலை பார்த்த குளத்தில் இருந்த அந்த தவளைகள்லாம் பயந்து குளத்துக்குள்ளே வேகமாக குதிக்குது. இதை பார்த்த முயல் அந்த இடத்துல சிந்திக்க ஆரம்பிக்குது. அப்போ மற்ற உயிரினங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லை, நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கு இந்த உலகத்தில் உயிரினங்கள் இருக்க தான் செய்யுது. நம்ம ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு தைரியமாக சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்குது. ஹை குடீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையில் வர்ற மாதிரி தான் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறதான் நம்ம வாழ்கிற வாழ்க்கையே. அதே மாதிரி தற்கொலை செய்கிறதுக்கு கூட பெரிய மன வலிமை வேணும். அப்படி ஒரு மன வலிமை இருந்தால் நம்ம ஏன் சாகணும்? பிரச்சனைகளை எதிர்த்து தைரியமாக வாழலாமே. ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.